இந்த மாதிரி மொபைல் பாக்ஸுக்கு உள்ள ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களா சார்ஜர்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பாக்ஸை வந்து எப்படி நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, அந்த பாக்ஸை வந்து எப்படி நான் ஒட்டணும் அதே மாதிரி அந்த மூடியை திருப்பி போட்டு அழகாக வந்து டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒரு சைடில் மட்டும் தான் டேப் போட்டு ஒட்டணும், ரெண்டு சைடிலும் ஒட்டக்கூடாதுங்க. பாருங்க, ஒரு சைடில் டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அதே டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி விட்டுலாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹோல்ஸும் அடைஞ்சிரும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க. பாருங்க, நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, ஒரு சைடில் க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு சைடில் மட்டும் ஓப்பனாக இருக்கும். இதை என்ன கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து சணல் கயிறு எடுத்திருக்கேன். அந்த சணல் கயிறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் கட்டி விட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடி தான் எடுத்திருக்கேன். அந்த மூடியை இதுக்கு மேலே வந்து ஹோல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுலாங்க. இந்த பாக்ஸை நான் ஜுவல் பாக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள அழகாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி செயின்ஸ், இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே அழகாக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது க்ளோஸ்டாக இருக்கிறதால டஸ்ட் படியவே படியாது. பாருங்க, சேஃபாகவும் இருக்குங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜுவல் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.